புள்ளின் வாய்க்கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கேற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரெம்பவாய். ராமகிருஷ்ண ஹரி. இந்த 13வது பாசுரத்தில் ஆண்டாள் எப்படி அவளுடைய தோழிகளை எழுப்பறா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன் மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணன் புகழை பாடியபடியே நம் தோழியல் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்துவிட்டது, வியாழன் மறைந்துவிட்டது. பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களுடைய பெண்ணே, விடியலை உணர்ந்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது அதனுடன் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான். இந்த இடத்துல கடைசியாக என்ன சொல்கிறான்னா, தூக்கம் என்கிற திருட்டுங்கிறா. என்னடா தூக்கத்தை போய் திருட்டுன்னு சொல்கிறாளே நம்ம நினைக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு பொருளை நம்ம வீணடித்தாலோ எடுத்தாலோ அது மட்டும் திருட்டு கிடையாது. நம்ம நேரத்தை வீணாக்கினா கூட அது திருட்டு தான். அந்த நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டு அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான். அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டு தான். வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ நம்ம வாய் உளரும், கை நடுங்கும், படிக்க முடியாமல் போயிடும். அதனால் இப்போவே இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்து செல்வங்களை நம்மை தேடி வராதோ அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான். ஒரு மார்கழி மாதமும் டெய்லி ஒரு பாசுரம் படித்தோ பாடியோ அந்த பகவான் கிருஷ்ணனுடைய திருவடிகளை நம்ம சரணடைவோமாக. ராமகிருஷ்ண ஹரி.